ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அதாவது என்னென்ன ஃபிஷஸ் வந்து ஸ்டாக் இருக்குது அதை பார்த்தா ஃபஸ்ட் எடுத்துனே பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் எடுத்துகிட்டு வந்து பார்த்திங்கன்னா பிளான்டட் டேங்க்கு நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கேட்டுகிட்டே இருந்தது. அதுக்கோசரம் எடுத்தோம். இது வந்து ஸ்டோன் கேட் ஃபிஷ்ஷு, வேர்ல்டு ஸ்மாலஸ்ட் கேட் ஃபிஷ் தான். டேங்க் லைனர் இல்லைங்க, நிறைய பேர் டேங்க் லைனர் நினச்சிக்கிறீங்க. டேங்க் லைனர் என் கடையில் வாங்கக்கூடாதுன்னு ஒரு ரொம்ப இதாக இருக்கேன். அதனால் டேங்க் லைனர் வாங்க மாட்டேன் இனிமேல். ஓகேங்களா? ஸோ ஸ்டோன் கேட் ஃபிஷ் இது ஆல்கே கண்ட்ரோல் பண்ணோம். அது போய் ஆல்கேட்டர் இருக்குங்க. ஓகேங்களா? ஆல்கேட்டர் இருக்குது. ஸ்டோன் கேட் ஃபிஷ் 90 ரூபா, ஆல்கேட்டரு ஸ்கேம் ஆல்கே கோல்டன் ஆல்கே ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா 90 ரூபாய்ங்க. அது போக ரூஃபாக்கு இந்த ரூஃபா ஃபிஷ் இருக்குது. அது வந்து என்ன பண்ணுன்னா இந்த கையை வந்து டிப் பண்ணும். அதாவது பெரிய பெரிய மாடு எல்லாத்துக்கும் போனால் அந்த ஒரு இது சொல்லுவாங்களா, அது இருக்குங்க. அது போக வந்து பார்த்திங்கன்னா ராம் ரைஸ், இது வந்து ஜெர்மன் ரெட் ராம் ரைஸ்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து பேர் வந்து 380 வருது. பட் என்னென்னா அந்த ஆல்கேட்டர்லாம் கொஞ்சம் அந்த கடிக்குது. 380 ஒரு பேரு. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கடிக்குதுன்னா அது மேலே ஏதாவது ஒட்டுணி அது மாதிரி ஒட்டிட்டு இருந்துச்சுன்னா நல்லா சாப்பிடுங்க. இது அதுவுமே நல்லா இது பண்ணும். அதுபோல் இது வந்து பார்த்திங்கன்னா அந்த கையில் டிப் பண்ண முடியுங்க. அந்த ஃபிஷ் அதாவது பெரிய மாடு எல்லாத்துக்கும் போய் நம்மளே கூட அந்த இது பண்ணுறா பண்ணிக்கோங்க. அதுவுமே பேர் வந்து பார்த்திங்கன்னா 90 ரூபா வருது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கப்பி. ஸோ கப்பியில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக அதில் நிறைய கோல்டு கப்பி இருக்குது. ஸோ கோல்டுனா ஆஃப் கோல்டு, அந்த ஃபுல் கோல்டு அதில் இருக்குது, மிக்சிங் நிறையா இருக்கும். வேணுன்னா சொல்லுங்கள், நான் நார்மலாக ஒயிட் எக்ஸ்ரோன்னு சொல்லிட்டு ஆர்டர் எடுக்கிறேன். எல்லாத்துக்கும் முடிஞ்ச அளவுக்கு போட்டு போகிறோம். பேர் வந்து பார்த்திங்கன்னா 60 ரூபா வரும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பசங்க வந்து எட்டி குதிக்கிறானுங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒயிட் எக்ஸ்ரோ வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா பெரிய சைஸாக இருக்குங்க. ஆஃப் கோல்டும் இருக்குது, ஓரளவுக்கு நல்லா பெரிய சைஸாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபிஷ்ஷுங்க. இது வந்து அந்த ட்ராகன் கப்பின்மை. இது வந்து பேர் 60 ரூபா. இது வந்து கொஞ்சம் சின்ன சைஸ் மாதிரி தான் இருக்கும். பேர் 60 ரூபா. ஓகேங்களா? அதுக்கப்புறம் 45 ரூபாய்க்கு 2 ஃபீமேல் ஃபுல் மூணுங்க. ஓகேங்களா? ஸோ ஆஃபர் என்னன்னு நான் சொல்கிறேன். எல்லாருமே ஆஃபருக்கோசரம் இது. அதுக்கப்புறம் ஜெர்மன் ரெட்டு பேர் வந்து 60 ரூபாய்ங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் எலிஃபெண்ட் நான் நாளைக்கு அப்டேட் பண்ணுறேன். வீட்டில் கப்பி இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபயர் பிளாக்லேயே வந்து பார்த்திங்கன்னா பேர் 90 ரூபா. ஃபுல் ப்ரீடிங் சைஸுங்க. நல்லா பெரிய சைஸாக இருக்கும். பேர் வந்து 90 ரூபா. அதுவே வந்து சின்ன சைஸ் இருக்குது. சின்ன சைஸ் வந்து பேர் வந்து 60 ரூபா வருது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பஃபர் வந்து பார்த்திங்கன்னா பேர் வந்து 350 ரூபா. பட் என்ன கொரியர் சார்ஜ் கொஞ்சம் அதிகமாயிரும். ஓகேங்களா? பஃபர் வந்து நல்லா உஃப்னு அந்த பயந்துருச்சுன்னா கையில் கீது எடுத்துட்டாங்கன்னா நல்லா பயந்து இதாக இருக்கும். அது போக வந்து பார்த்திங்கன்னா கௌராலே வந்து பார்த்திங்கன்னா இந்த இது வந்து கேரளா டைப்லேருந்து ஒரு டைம் வந்துச்சு அந்த கௌரா. ஸோ அது ஒரு கஸ்டமர் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு எடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா பிளாட்டி வந்து பார்த்திங்கன்னா பேர் வந்து 45 அந்த மாதிரி ரேஞ்ச் வரும். இது வந்து மேங்கோ பிளாட்டின்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கப்புறம் ஹைலைட்டே வந்து பார்த்திங்கன்னா பீட்டா தாங்க. இந்த டைம் பீட்டா வந்து ரெட்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு காசு எவ்வளோ இருந்தாலும் பரவாயில்ல. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ரெட்டுக்கு இவ்வளோ பேர் மவுஸ் இருக்குன்னு தெரியல. அந்தளவுக்கு கேட்டாங்க. ரெட்டு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா 150 ரூபா வருது பீஸு. அதே வந்து பார்த்திங்கன்னா நார்மல் பீட்டா வந்து பார்த்திங்கன்னா இது வந்து 130 ரூபா இருக்குங்க. ஃபுல்லாகவே நல்லா பெரிய சீஸு. நார்மலாக வாங்குறதோட நல்லா பெரிய சீஸுங்க. ஓகேங்களா? அதே மாதிரி ரெட் கலர் பீட்டா வந்து பார்த்திங்கன்னா எதனால் காசுனா ரொம்ப டார்க்காக எல்லாருமே வரீங்களா ரெட்டுக்கு இவ்வளோ டிமாண்ட் பண்ணுறாங்க. ஸோ அதனால் நம்மளுக்கு டிமாண்ட் ஏன்னா ஒரு பொருளை நம்மளே வாண்டடாக போய் கேட்கும்போது கண்டிப்பாக ப்ரைஸ் அதிகமாக இருக்குது. பரவாயில்ல, காசு அதிகம் கொடுத்துட்றோம், நீங்கள் ஜஸ்ட்டு கொடுத்துருங்க அப்படின்னா கொடுத்துட்டாங்க. அது 150 ரூபா வருது. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்ன ஆஃபரு. ஸோ ஆஃபர் வந்து ஃபஸ்ட் எடுத்துனே சொல்லிடுறேன். ஓஹெச்எம் வந்து பார்த்திங்கன்னா அதாவது நீங்கள் ஃபுல் மூன் வாங்கினா இந்த ஓஹெச்எம் வந்து ஃப்ரீங்க. ஓகேங்களா? அந்த ஓஹெச்எம் வந்து ஃப்ரீ. அது போக வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் மூன் வந்து பார்த்திங்கன்னா 130 ரூபா ஒரு பீட்டா. இந்த நார்மலாக இந்த ஜெயின் சைஸ் இதெல்லாம் 130 ரூபா வருது. அது போக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேர், அதாவது ஒரு மெயிலு ஒரு ஃபீமேல் வந்து அந்த ஃபீமேல் வரும். எடுத்திங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா 145 ரூபா. ஒரு மேல் ஒரு ஃபீமேல் எடுத்திங்கன்னா 145 ரூபாய்க்கு நான் பண்ணித்தரேன். 145 ரூபா ஒரு 145 ரூபா. ஃபுட்டு வந்து பார்த்திங்கன்னா சாம்பியனோ இல்லை அந்த கையோவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபுட் இருக்கும். அந்த கப்பிக்குன்னா பீட்டாக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஃபுட்டு வகையாக இருக்கும். அந்த ஃபுட்டு நான் அது மாதிரி கொடுக்குறேன். அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாக்கெட்டோட விலைக்கு, அதாவது எப்படி சொல்கிறேன்னா ரவுண்டாக வந்து பார்த்திங்கன்னா 180 ரூபாய்க்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஃபுட்டு பாக்கெட்டு, ஒரு மீன், இந்த ஃபீமேல் மீன், அதுக்கப்புறம் சாம்பியன் பீட்டா ஃபுட்டு. ஸோ வேறு ஏதாவது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஃப்ரீ இது வரும். ஓகேங்களா? ஒரு பேரோட விலை 180 ப்ளஸ் கொரியருக்கு வந்து 55 ரூபா ஆகும். ஓகேங்களா? எல்லாமே ஃபுட் ஐட்டம். ஸோ எங்களால் முடிஞ்ச அளவுக்கு என்னென்ன கொடுக்க முடியுமோ அத்தனை கொடுத்துட்றோம். நான் அதை முடிஞ்ச அளவுக்கு நான் எந்த அளவுக்கு இது பண்ணுறேன்னா அந்த குரூப்லேயே அப்டேட் பண்ணி வரேன். ஓகேங்களா? 180க்கு நான் எல்லாமே பண்ணித்தரேன். ஃபுட் ஐட்டம் அந்த இது எல்லாமே. டேங்க் அந்த பவுல் வந்து தனியாக அதை வாங்கினா பவுல் வேணால் வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷனில் கொஞ்சம் பிரச்சனை வரும். அதனால் பவுல் மட்டும் நான் ஆஃபர் கொடுக்கல, பட் அதையுமே கொடுத்துருப்பேன். ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் வேறு என்ன ஆஃபரு. ஸோ கப்பி வாங்குறவங்களுக்கு என்ன ஆஃபர் அப்படின்னிங்கன்னா கப்பி வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே ஒரு பேர் ஃப்ரீ. ஸோ யூஸ்ஃபுல்லாக வாங்குறவங்களுக்கு தெரியும் நீ எப்பயும் பண்ணுறதாண்டா அப்படின்ட்டு. பட் புதுசாக வாங்குறதுக்கு தெரியாது என்ன ஆஃபர்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்பீங்க. என்னோட இதில் எப்பயுமே அந்த ஆஃபர் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஆல்வேஸ் ஆன். இது வந்து இந்த பிளாட்டினம் ஏன்னு சொல்லுவோம். பேர் வந்து வெறும் 60 ரூபா தாங்க. நல்ல ஒரு இதாக இருக்கும், நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும். வேணா சொல்லுங்கள், வாங்கிக்கலாம்.
ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் வேறு என்ன கப்பி, ஸோ அவ்வளோதாங்க. ஸோ அதுக்கப்புறம் இதுங்க, இது வந்து வெறும் 55 ரூபா தான் விடோ பேர். ஓகேங்களா. ஸோ அது போய் இன்றைக்கி ஆஃபர் வந்து பார்த்திங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருச்சுங்க. கொய் ஃபீஸு ஏகப்பட்ட பேருக்கு ஃப்ரீயாக கொடுத்துட்டோம். பட் என்னென்னா யூடியூப் வீடியோஸ் பார்த்துட்டு வந்து இப்போ நான் யூடியூப் வீடியோஸ் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொன்னால் அந்த ஆஃபர் வந்து எலிஜிபிளாக இருந்துச்சு. அதுபடி எல்லாருமே கிட்டத்தட்ட இப்போ வரைக்குமே கிட்டத்தட்ட இது வந்து 100 பீஸ் பக்கம் வச்சுருந்தேன். இப்போ ஒரு அதிகபட்சம் ஒரு 25-30 இருக்கும். அப்போ எந்த அளவுக்கு கஷ்டமாக வந்திருப்பான்னு நினைக்கிறேன். 100 இருந்திருக்காது, 70 நம்ம எடுத்தோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 20 தான் அதிகபட்சம் இருக்கும். வாங்கினீங்கெல்லாம் ஒரு பீஸ் சேர்த்து தான் வாங்கினாங்க. அது ரொம்பவுமே அதெல்லாம் எனக்கு ரொம்ப மரியாதையாக இருந்துச்சு, ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்துச்சு. எனக்கே ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அப்படிலாம் வாங்கணுன்ட்டு இல்லை யாரும், பட் அப்படி வாங்கினா தான் ரொம்ப ரெஸ்பெக்டாக இருந்துச்சு.